டிஎன்பிசி குரூப் 4 2025 கான ரிசல்ட் வெளியாயிடுச்சு. இந்த ரிசல்ட் எப்படி பார்க்கணும்னா டிஎன்பிசி வெப்சைட் போயிடுங்க. அங்க டிஎன்பிசி குரூப் 4 கான ரிசல்ட் அப்படின்ற ஒரு காலம் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். ஸோ இதுல உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இங்க என்டர் பண்ணுங்க. அண்ட் தென் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் இந்த கேப்சா இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை இங்க போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரேங்க் என்ன, உங்களுடைய மார்க் என்ன அப்படின்றது வந்துடும். ரேங்கை நான் எந்த ரேங்கை வச்சு எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு டிசைட் பண்ணணும்னா உங்களுடைய கம்யூனல் ரேங்க் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓவரால் ரேங்க்னு உங்களுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது உங்களுடைய கம்யூனல் ரேங்க் தான். ஈவன் நீங்க ஸ்பெஷல் கேட்டகரியில தான் வரீங்க, பிடபிள்யூடி கீழ வரீங்க, இல்லாட்டி டிடபிள்யூல வரீங்க அப்படின்னா அந்த செப்பரேட் காலம்னு தனியாக கொடுத்துருப்பாங்க. அதுல இண்டிவிஜுவல் ரேங்க்ன்றது உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கான போஸ்டிங் அப்படின்றது டிசைட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ஓகே நான் வந்து ரிசல்ட் ஒரு நல்ல ரேங்க் எடுத்துட்டேன், அடுத்து எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஒரு லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் நீங்க ஃபாரஸ்ட் கார்டுக்கோ ஃபாரஸ்ட் வாட்சருக்கோ செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு தனியாக இருக்கும். அண்ட் தென் கவுன்சிலிங் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஓகேவா, நான் வந்து இந்த ரேங்க் எடுத்திருக்கேன், எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றது தெரியல, இல்லாட்டி எனக்கு ரிசல்ட் எப்படி பார்க்கணும்னு தெரியல, அதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே தெரியுற அகாடமி நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க டீமோட ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். தேங்க்யூ.